ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேட்டா வந்து 50% ஆஃப் டேட்டா வந்து புல்லிஷ்க்கும், 50% ஆஃப் டேட்டா வந்து பியரிஷ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்னும் வந்து அதனால் எனக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்து இல்லைங்கிறனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய டைரக்ஷன் வந்து ஒரு கிளியராக இன்றைக்கி வந்து ஏன் நம்ம இந்த ட்ரேடை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த ரீசன் வந்து எனக்கு கிளியராக கிடைச்சா தான் நான் வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஏன் இந்த ட்ரேடை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அதாவது வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கனால நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தால் அது மேலே போகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறேன், கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேடை எடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் நான் எடுக்கிறேன்னா இந்த ஒரு காரணத்தால் நான் இந்த புட் ஆப்ஷன் ட்ரேடு எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பிளைண்டாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம போட்டு வைப்போம். ஸோ மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் கிடைக்கும் அப்படின்ட்டோ, ஸோ கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எக்ஸாக்டான ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலை கிராஸ் பண்ணி கீழே வந்ததுனால ஸோ மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் போய் ஒரு புட் ஆப்ஷனை வந்து எடுக்கணும். இல்லைனா வெயிட் பண்ணி எப்போ வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் உங்களுக்கு கிடைக்குதோ ஸோ அப்போ தான் நீங்கள் ட்ரேடை வந்து அட்டன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து நீங்கள் அன்வான்டான ட்ரேட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேருந்து உங்களை வந்து காப்பாற்றும்.